கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஒரு MCQ பார்க்கலாம். Sun India invited applications for issuing equity shares of 10 each at a premium of 10%. Okay, yeah. Because of oversubscription, all the applicants were divided into 3 categories. So 3 categories divide பண்ணிருக்காங்க. It is oversubscription. Okay, இது முக்கியமான பாயிண்ட். Okay, first category applications for 1 lakh shares were allotted full. Okay, yeah. So 1 lakh allot ஆயிருக்கு. Okay, category 2, 3 lakh shares were allotted. The applications of this category, for every 5 shares, 3 shares were allotted. So for every 5 shares, 3 shares allotted. So 5 apply பண்ணிருந்தாங்கன்னா 5 apply, 3 allotted. Okay. So அப்போ 3 lakhs allot ஆயிருந்ததுன்னா 5 lakhs apply பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இது இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்க்கலாம். Category 3, 8 lakh shares were allotted to the applicants of 12 lakh shares. Okay, இது clear கொடுத்துட்டாங்க. 12 lakhs applied, 8 lakhs allotted. Okay, amount payable per share கொடுத்துட்டாங்க. Application allotment first and final call balance. Allotmentல including premium. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். Excess money received from the application adjusted towards allotment. Okay, how many shares were offered to the public for subscription? அதாவது இது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த ப்ரீமியம், ஓகே, தென் திஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் கேட்ட கேள்வி என்ன, ஹவு மெனி ஷேர்ஸ் ஆர் ஆஃபர்ட் அப்படிங்கிறாங்க. பேசிக்கலி ஆஃபர்ட் இஸ் சேம் as allotted. அட்லீஸ்ட் ஹவு மெனி ஷேர்ஸ் அப்ளை கேட்டிருந்தாலாவது நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஹவு மெனி ஷேர்ஸ் ஆஃபர்ட்னா பேசிக்கலி இதில் 1 lakh கேட்டகரி 1ல, கேட்டகரி 2ல வந்து 3 lakhs, தென் கேட்டகரி 3ல வந்து 8 lakhs. இதுதான் மொத்தம் அலாட் ஆயிருக்கு. ஸோ 1 + 3 + 8 ஈக்குவல் டு 12 lakhs பேசிக்கலி ஆஃபர்ட் அண்ட் அலாட்டட். இதுதான் அந்த கொஸ்டினோட மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ஆஃபர்ட்னா 12 lakhs ஆஃபர்ட். ஓகே, ஸோ சில சமயம் இப்போ ஃபுல் கொஸ்டினை படிக்க வேண்டியிருக்கு, ஆனால் கேட்டது என்னவோ ரொம்ப சிம்பிள். ஓகேயா, ஸோ இது ஆன்சர் வந்து 12 lakhs is the answer. Okay, thank you.